வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது லண்டன்ல இப்போ டைமண்ட் பேட்டரி அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இது டியூரபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை அடிக்கடியே போய் சார்ஜ் போட்டுட்டு இருக்க முடியும். அதனால் ஒன்ஸ் அப்படியே தூக்கி வச்சிட்டோம்னா ஒரு 5000 வருஷத்துக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதனாலேயே இந்த பேட்டரிஸ் எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அப்படியே ஸ்பேஸ்க்கு என்னென்னலாம் அனுப்புகிறாங்களோ அதோடய சேர்த்து அனுப்பிட்டா அங்கே சார்ஜிங் இஷ்யூவே இருக்காது அப்படின்றதுக்காகவே கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் இது நம்மளுடைய மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை பண்ணாங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலை வாங்கினதுலேருந்து அது டெட் ஆகிற வரைக்கும் நீங்கள் சார்ஜ் போடவே தேவையில்லை, அப்படியே ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. பாடியில் எல்லா இடங்கள்லையும் ஃபேட் தங்கும், ஆனால் ரொம்ப தங்கி அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆடாக தெரிகிற இடம் அப்படின்னா அது டெஃபினட்டாக பெல்லி ஃபேட் தான். இந்த பெல்லி ஃபேட்டில் இருக்கக்கூடிய ஃபேட் மட்டும் சீக்கிரமாக ஏறிடும், ஆனால் ரொம்ப லேட்டாக தான் குறையும். ஏன்னா நம்ம வயிறு பகுதியில் தான் அதிகமாக ஆல்ஃபா 2 ரெசெப்டர்ஸ் இருக்குது. இது அவ்வளோ சீக்கிரமாக ஃபேட்டை பர்ன் பண்ண விடாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயை வச்சு இப்போ நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபுல் படம் கூட ஏஐயில் எடுத்தாங்க. அது ஒரு பக்கம் பேசு பொருளாக மாறி இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் அது எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும், ஸ்கூல் காலேஜஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஆனால் அதுக்கு ஒரு டீச்சருடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முழுக்க முழுக்க ஏஐயை வச்சு மட்டுமே சொல்லிக் கொடுத்த சிலபஸில் பசங்க டாப் கிளாஸில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போதே பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது. இதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்கூல், அதுவும் கிட்டத்தட்ட பிளேஸ்மெண்ட்லன்னு பார்த்தோம்னா டாப் 10ல் ஒரு சூப்பரான பிளேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூலாக இப்போ வளர்ந்துருக்கு. அண்ட் நார்மலாக அமெரிக்கன்ஸ்லாம் படிக்கிறத விட ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 2.5% அதிகமாகவே இந்த ஏஐ மூலியமாக படித்த பசங்க ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீடிங் எபிலிட்டியாக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், பிரெயின் பவராக இருக்கட்டும், இப்படி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஏஐன் காரணமாக. நார்மலாக இருக்கக்கூடிய கிளைமேட்டை விட சம்மரில் ரொம்ப அதிகமாக எல்லாருக்கும் முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா, ரொம்ப வார்மான கிளைமேட் இருக்கும்போது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் நம்ம தலைப்பகுதியில் ரொம்ப அதிகமாகும். அதனால் ஹேர் க்ரோத் ரொம்ப ஈஸியராக இருக்கும் அண்ட் சீக்கிரமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அடுத்ததாக நம்ம வின்டர், ரெய்னி இப்படிலாம் கம்பேர் பண்ணும்போது சம்மரில் மட்டும் ரொம்ப சூப்பராகவே ஹேர் வளருது. நம்ம தூங்கும்போது நம்ம பிரெயினில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் 60% சுருங்குமா. இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ தான் நம்மளுடைய டாக்ஸிக் எல்லாத்தையுமே அதை ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பிரெயினுக்குன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுவும் ஒன்று. வாழ்க்கையில் நம்பவே முடியாத பல விஷயங்கள் இருக்கும்போது நானும் நம்பவே முடியாத ஒரு விஷயமா இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, ஹார்ஸ் எப்படி வந்து கேலப் பண்ணுதோ அதே மாதிரி க்ரொக்கடைல்னாலையும் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எஸ், க்ரொக்கடைல்னால் எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக அப்படியே பதுங்கி பதுங்கி ஆடிக்கிட்டே வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க, வளைஞ்சு வளைஞ்சு வரும் அப்படின்னு. ஆனால் இது என்னன்னா குதிரை மாதிரி துள்ளி குதிச்செல்லாம் வருது. இப்படிப்பட்டது ரொம்ப ரேராக தான் நடக்கும். அப்படியே ஒரு வேளை இந்த முதல்ல துள்ளி குதிச்சாலுமே அதால் ரொம்ப தூரம்லாம் போக முடியாது துள்ளி குதிச்சுக்கிட்டு. அதனால் நடந்து தான் போகும். பட் துள்ளி குதிக்கிறதுன்றதே ஆச்சரியமான ஒன்று தானே. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.